அண்ட் இப்போ மொபைல் யூசேஜ் வந்து இன்னும் அதிகமாக ஆயிடுச்சு. ஸ்க்ரீன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 hours 8 hours இருக்க அளவுக்கு ஸ்க்ராலிங் அப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு மைக்ரேன் ஒரு இர்ரெகுலர் ஸ்லீப் பேட்டர்ன்ஸை வந்து உருவாக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சயின்ஸோடைய அட்வான்ஸ்மெண்ட்ல ஒரு அட்வான்டேஜோட அதோட நம்ம நிறைய டிஸ்அட்வான்டேஜ்ல நம்மளோட ஹெல்த் ரொம்ப பாதிக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த மொபைல் யூசேஜ். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம படுக்க போயிட்டு அந்த லைட் அந்த எஸ்பெஷலி நம்ம நினைக்கிறோம் ப்ளூ லைட் ஃபில்டர் போட்டால் இது எல்லாத்தையுமே தவிர்த்துடலான்னு. அது கிடையாது. நம்ம மொபைல்லேருந்து வர வெளிச்சம் கண் நரம்பு வழியாக மூளையை பாதிக்கலாம். அதில் மைக்ரைன் மட்டும் இல்லை, பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். முக்கியமாக மைக்ரைன் இருக்கிறவங்களுக்கு இந்த பர்டிகுலர் விஷயம் இந்த லைட்னால வர்றது வந்து திரும்ப இந்த ரெக்கரண்ட் ஹெட்ஏக்ஸ் உருவாக்கலாம். த நெக்ஸ்ட் டே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட். ஏன்னா மைக்ரைனில் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஹெட்ஏக் அதிகரிக்க அது வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். நாட் ஓன்லி ஆஸ் அ டிசீஸ், அது அவங்களுடைய பர்சனாலிட்டியை மாற்றிடும்னு சொல்லுவோம்.